வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரையும் கல்வி செல்வம் விளம்பரதார நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய கல்வி செல்வம் நிகழ்ச்சியில நம்ம பேச போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயல் நாட்டில் குறைந்த கட்டணத்தில் தரமான மருத்துவம் படிப்பு தொடர்பான வாய்ப்புகள் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷனுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி சுபா அவர்களும் மற்றும் மேலாளர் திரு சரவணன் அவர்களும் நம்முடைய அரங்குக்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில வெளிநாடுகள்ல மருத்துவம் படிக்கணும், அதுவும் குறைந்த கட்டணத்தில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். எங்களுடைய பிள்ளைகளை வந்து நாங்க மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுற பெற்றோரும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளலாம். இதற்காக நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுதான், உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு 0442480220 என்ற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய மருத்துவம் படிப்பு தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் பெறலாம். சரி, வாங்க விருந்தினரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷனல் நிறுவனம் இது ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் ஆகுது? எங்க உங்களுடைய ஆபீஸ் இருக்கு? எத்தனை வருஷமா நீங்க மருத்துவத்துக்காக சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க? வணக்கம், ஐம் சுபா. மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் மேனேஜிங் டைரக்டரா இருக்கிறேன். எங்க நிறுவனம் வந்து சென்னை வடபழனி நூறடி ரோட்ல லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல்ஸ் பக்கத்துல இருக்கு. நாங்க பல யூனிவர்சிட்டிக்கு சில காலமா பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் இந்த யூனிவர்சிட்டிக்கு கடந்த ஆண்டு முதல் டைரக்ட் ஆத்தரைசேஷன் வாங்கி ஸ்டூடெண்ட்ஸை என்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா. அதாவது கடந்த ஆண்டு தான் நீங்க ஆரம்பித்திருக்கிறீங்க. இதுவரைக்கும் எத்தனை மாணவர்களை நீங்க அனுப்பியிருக்கீங்க? எந்தெந்த நாடுகளுக்கு நீங்க குறிப்பா மருத்துவம் படிக்கிறதுக்கு அனுப்புறீங்க? அதை பற்றி சொல்லுங்க. மருத்துவம் படிக்கிறதுக்கு மாணவர்களை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு தான் நாங்க மெயினா அனுப்புறோம். பல நாடுகளை பார்த்தாலும் அந்த நாடுகள் வந்து மாணவர்கள் படிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை சரியா இல்லை. ஏன்னா ரஷ்யா, சைனாலாம் அப்படி கூட்டு போனோம்னா அவங்க பாதியில கட் பண்ண வேண்டியது வருது. அது ஏன்னா சுற்றுப்புற சூழல், போர் சூழல், உணவு, கிளைமேட் எல்லாமே அவங்களுக்கு பேர்டனா இருக்கு. அதனால நாங்க பல தரப்பு நாடுகளை சென்று பார்த்திருக்கிறோம். எல்லாம் பார்த்ததுல எங்களுக்கு வந்து பிலிப்பைன்ஸ் தான் நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கும் நம்ம நாட்டு சூழலுக்கும் ஏற்று மாணவர்கள் படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு முடிவு பண்ணி யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு டைரக்ட் ஆத்தரைசேஷன் வாங்கி மாணவர்களை என்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பிலிப்பைன்ஸ் மட்டும்தான் நாங்க பண்றோம் இப்ப. கண்டிப்பா. அதாவது பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் நீங்க ப்ரிஃபர் பண்ணி மாணவர்களை அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இந்தியால படிக்கிறதுக்கும் அதாவது பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மேடம்? ஏன்னா இங்க படிக்கிறது வந்து வெறும் காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து கட் ஆஃப் மதிப்பெண் எடுக்கல அப்படின்னா மத்தவங்களால மருத்துவம் படிக்கிறது ரொம்ப ஒரு குதிரை கொம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால நம்ம வெறும் கட்டணம் மட்டும்தான் ஒரு காரணமா இருக்குமா? வேற என்னென்ன காரணங்கள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, இப்ப வந்து +2ல சயின்ஸ் குரூப் எடுக்கிறப்பயே நம்ம டாக்டர் ஆகணும்னு ஆசையில தான் பெற்றோர்களும் இருக்கிறாங்க, மாணவர்களும் இருக்கிறாங்க. இப்ப ஒரு சில காரணங்களால கட் ஆஃப் கொஞ்சம் குறைஞ்சு போனதுனால நம்ம ஏன் டாக்டர் படிக்கணும்ன்ற ஆசையை ஏன் விட்டு கொடுக்கணும்? வந்து வாய்ப்புகள் தெரியாம இருந்தது மக்களுக்கு. இப்போ வந்து வெளிநாட்டுல படிக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு. எங்களை மாதிரி ஆட்கள் நாங்க என்ரோல் பண்ணி தரோம். இதன் மூலம் வந்து அவங்க கனவை அவங்க சிதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கட் ஆஃப் குறைஞ்சிருந்தாலும் 50% மார்க்கே எலிஜிபிள் தான். கட் ஆஃப் குறைஞ்சிருந்தாலும் இப்ப பிலிப்பைன்ஸ்ல வந்து இப்ப எதுக்கு படிக்கிறோம்னா நம்ம நாட்டு சூழலும் தட்பவெப்பநிலை எல்லாமே சேமா இருக்கும். அது போக இங்க வந்து நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால வாங்குனீங்கன்னா கட்டுற ஃபீஸ் வந்து ஒரு செமஸ்டர் ஃபீஸை நீங்க அதுல ஃபுல் எம்டிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லாம் பாத்தீங்கன்னா ஒன்லி 54,000 தான். முதல் 3 செமஸ்டர் வந்து 54,000 தான். பிஎஸ் ப்ரீ மெடிக்கல் சொல்லுவாங்க, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்டி ஜாயின் பண்ணி 4 இயர்ஸ் படிப்பீங்க. 70,000 தான் பெர் செமஸ்டர். அப்ப ஓவராலா பாத்தீங்கன்னா 7.25 lakhsல நீங்க டியூஷன் ஃபீஸை முடிச்சிடலாம். இது நம்ம நாட்டு சூழலோடு கம்மியா தான் இருக்கும். கட் ஆஃப் கம்மியானவங்க மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்கள், கொஞ்சம் நடுத்தர மக்கள் எல்லாமே டாக்டர் படிக்கிறதுக்கு வசதி இருக்கு. ஏன்னா டாக்டர் தொழில் தான் இப்ப ரொம்ப அவசியமானது, மக்களுக்கு அவசியமா இருக்கு. நிறைய வாய்ப்புகள் உள்ள ஏரியா இதுதான், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இதுதான். கண்டிப்பா. அதாவது நிறைய பெற்றோர்களுடைய இது என்னன்னா, அதாவது ஒரு செலவு கம்மியா படிக்கிறோம் அப்படின்னா தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி கண்டிப்பா இருக்கும். குறைந்த கட்டணத்தில் நம்ம படிக்க போறோமே, இது வந்து வேல்யூபிளா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி கண்டிப்பா எல்லாருக்கும் மனதில் இருக்கும். அந்த கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கும்? நம்ம இங்க படிக்கிற எம்பிபிஎஸ் தான் அதே சிலபஸ் தான் இருக்குமா? எந்த மாதிரியான பாடத்திட்டங்கள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இங்க எம்பிபிஎஸ்ன்றது வந்து காமன்வெல்த் கண்ட்ரீஸ்ல, அதாவது இங்கிலாந்து ஃபாலோ பண்றவங்க எம்பிபிஎஸ் அதே ஈக்குவலன்ட் யூஜி டிகிரி தான் எம்டின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கன் சிலபஸ ஃபாலோ பண்றது. இங்க வந்து பிலிப்பைன்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ன்றது கவர்மெண்ட் காலேஜ். இது வந்து 1906ல இருந்து இருக்கு. 1965ல
அங்கீகாரம் வாங்கிட்டு இவங்க வந்து எல்லாமே இந்த கேம்பஸ்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. மோர் தென் 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் இருக்கு, டாக்டருக்கு, ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. இது கவர்மெண்ட் காலேஜ்ன்றதுனால ஃபெசிலிட்டிஸ்ல எந்த குறைச்சலும் இல்ல. அவங்க வந்து ஃபுல்லா ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிகல் ஒர்க் செகண்ட் இயர்ல இருந்தே சர்ஜரி லெவல்ல இருந்து வராங்க. அதனால வந்து எஃபிஷியன்டா டாக்டரா வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு என்ன ஒரு ப்ரூஃப்னா, இப்ப வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கு வெளிநாடு போயிட்டு படிச்சுட்டு வர்றவங்க பயப்படுவாங்க. அதுல வந்து சைனா, ரஷ்யால படிச்சாங்கன்னா அதுல பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அங்க போய் அவங்க சீதோஷண நிலையை தாங்கிட்டு படிச்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்ப இது வந்து நம்மளோடதே ஒத்து இருக்கிறது. ஃபேக்கல்டிஸும் வந்து ஸ்பூன் ஃபீடிங் இல்லாம பிராக்டிகல் ஓரியன்டா சொல்லி தரதுனால உங்களுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் பாஸ் பண்றது ஈஸியா இருக்கும். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா லவ் பட்டேல்ன்றது நம்ம யூஎன்பி ஸ்டூடெண்ட் தான், யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் ஸ்டூடெண்ட் தான், இங்க படிச்சவர் தான், டாப்பரா இருக்காரு. அவர் மார்க் என்ன யாரும் பீட் பண்ணல. இதுல இருந்தே அவங்க எப்படி சொல்லி தராங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து பிலிப்பைன்ஸ்ல இருக்க ஒரு அரசு கல்லூரியை சொன்னீங்க. அந்த கல்லூரியுடைய ஆன்லைன்ல நம்மளே போய் இங்க இருந்தே நம்ம என்ரோல் பண்ணி எங்களுக்கு சீட் இருக்கா அப்படிங்கறத நம்ம டைரக்டா நம்ம கல்லூரியையும் நம்ம அணுகலாமே. எதற்காக நாங்க உங்ககிட்ட வரணும், அதை பத்தி சொல்லுங்க. நீங்க வேற என்ன ஸ்பெசிலிட்டி எல்லாம் பண்ணி தரீங்க? அதாவது எல்லா இடத்துலயுமே டைரக்டா போய் என்ரோல் பண்ணலாம் இங்க யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் அப்படின்னு. ஆனா ஆன்லைன்ல எல்லாம் வாங்கிப்பீங்க. அப்புறம் உங்களுக்கு விசா ப்ராசஸ் பண்ணி தரது இருக்கு. விசா ப்ராசஸ் வந்து ப்ரொஃபஷனலால தான் பண்ண முடியும். எல்லாரும் அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது. அந்த விசா ப்ராசஸ் வாங்கி தர்றது, உங்களை என்ரோல் பண்ணிட்டு கரெக்டா ஆன்லைன்ல போனா கரெக்டா நம்ம அந்த காலேஜுக்கு தான் வாங்கியிருக்கிறோமா அப்படின்றது நீங்க எப்படி எடுத்தீங்கன்றதெல்லாம் கரெக்ட் பண்ணி தர்றது. நீங்க 5 வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் எல்லா இதுலயும் கூடவே வர்றது நாங்க. எப்படி எங்க மூலம் போனா நாங்க இருப்போம் கூட. வேற நீங்களா போனீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பிரச்சனைனா உங்களுக்கு யார் என்ன ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்காது. அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் வேணும்னா எங்க மூலம் வரந்தா சரியா இருக்கும் உங்களுக்கு. விசா ப்ராசஸ் மெயின். அது வந்து ப்ரொஃபஷனல்ஸா தான் முடியும். அது எங்களால முடியும். கண்டிப்பா. அதாவது விசா ப்ராசஸ் வந்து நீங்க ரொம்ப முழுமையா செஞ்சு கொடுக்குறீங்க. அவங்க வந்து பிலிப்பைன்ஸ் அனுப்புற வரைக்கும் உதவி பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வெளிநாடுகள்ல பிலிப்பைன்ஸ்ல தங்கி படிக்கும் போது மாணவர்கள், அதாவது ஆண் மாணவனாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி, பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா உங்களை நம்பிதான் அனுப்புறாங்க. சோ உங்களுக்கு பாதுகாப்புக்கு நீங்க என்ன ஸ்பெஷலியா ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல உங்களுக்கு வந்து மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் அதுக்கு என்ன சப்போர்ட் கொடுக்குறீங்க? அது பாதுகாப்பு வந்து நான் அதை தான் சொல்றேன். எங்ககிட்ட என்ரோல் பண்ற மாணவர்களுக்கு 5.4 இயர்ஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணி வர்ற வரைக்கும் அவங்க எங்க குழந்தைங்க மாதிரி தான். நாங்க தான் பாதுகாப்பா பாத்துக்கிறோம். என்ன தேவைனாலும் நாங்க செஞ்சு தரோம். அங்க வந்து 24 hours செக்யூரிட்டி இருக்கு. பாய்ஸ் கேர்ள்ஸ் தனி ஹாஸ்டல் இருக்கு. அது போக எங்களோட கேர்டேக்கர் ஒருத்தர் வந்து பிலிப்பைன்ஸ்லயே தான் இருக்காரு. எதுவும் உங்களுக்கு தேவைன்னா போன் பண்ணா உடனே வந்து நிற்போம். நாங்களும் வருவோம். நாங்களும் மல்டிபிள் என்ட்ரி விசா வச்சிருக்கோம். அதனால எந்த பிரச்சனைனாலும் நாங்க உடனே வந்து பார்ப்போம். ரெண்டாவது இந்த ஒரு விஷயத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா, பாதுகாப்புன்னு சொல்லி கேட்கறப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வந்து வெளியில தங்குறதுக்கு அலோ பண்றது கிடையாது. ஸோ அவங்க வந்து உள்ள இன்சைட் த கேம்பஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தங்குறதுக்கு எல்லாமே வந்து வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. தனியா மாணவிகள் 2 பேருக்குமே தனித்தனியா வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கொடுத்துறாங்க. ஸோ அதுல பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து நாங்க இந்த யூனிவர்சிட்டி தேர்ந்தெடுத்துக்கூடிய முக்கிய காரணம் சேஃப் வந்து ரொம்ப இதா வந்து பாத்துக்கிறாங்க. ஸோ 24 hours வந்து அங்க வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பாத்துக்கிறதுனால மாணவர்களுடைய பாதுகாப்பு பொறுத்தளவு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பா. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் உணவு பொறுத்து அங்க என்ன மாதிரி இருக்கும்? நம்ம இந்தியன் ஃபுட்டே அங்க கிடைக்குமா, இல்ல நம்ம பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஃபுட்டு தான் நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குமா, இல்ல அங்க மாணவர்கள் நம்ம கிட்ட பழகுறதுக்கு எப்படி இருக்காங்க, அதை பத்தி பேசலாம் சார். ஒரு நேயத்தோட இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. சொல்லுங்க மேடம். ஹலோ சார், ஒரு டவுட். சொல்லுங்க. இப்போ மெடிசன் படிக்கிறதுக்கு நம்ம இந்தியாவுல வந்து 17 கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா. 17 ரன்னிங்ல இருந்தா கூட ஓகேவா, இல்ல ஃபாரின்ல படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட் எப்படிங்க? கண்டிப்பா விளக்கம் கொடுப்பாங்க. சொல்லுங்க. ஏஜ் லிமிட் இல்ல. இங்க வந்து நம்ம 12th எழுதுறதுக்கே 17 கம்ப்ளீட் ஆயிருக்கப்பதான் நம்ம 17 ரன்னிங்லயே தான் எழுத விடுவாங்க. ரொம்ப அண்டர் ஏஜா இருந்தா 12th நம்ம எழுத முடியாது. 12th இங்க பாஸ் பண்ணிட்டா நம்ம மெடிக்கல் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். வேற எந்த பிரச்சனையும் இல்ல. ஏஜ் நோ பார். 17 ரன்னிங் ஓகேவாங்க? ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ எங்க பொண்ணு வந்து கமிங் மார்ச்ல வந்து ஆனுவல் எழுதுவாங்க 12th. அப்போ 17 ரன்னிங்ல இருக்கும் அவங்களுக்கு. நோ ப்ராப்ளம் மேம். எந்த பிரச்சனையும் இருக்காது. நோ ப்ராப்ளம் மேம். ஓகேங்க, தேங்க் யூ. கண்டிப்பா. நம்ம வந்து உணவு பத்தி பேசலாம். இப்போ இந்த யூனிவர்சிட்டியில எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து நார்மலா வந்து பிலிப்பைன்ஸ்ல வந்து இந்திய உணவு கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பரவலா வந்து சில தவறான தகவல்கள் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா இந்திய உணவு சமைக்க தெரிஞ்ச வந்து ஒரு செஃப் தான் வந்து டோட்டலாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உணவை பொறுத்தளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதை விட மெயின் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து
வெளியில வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில வந்து போய் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எந்த விதமான ஒரு சிச்சுவேஷனும் அமையறது கிடையாது. ஸோ ஃபுட்டை பொறுத்தல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து உள்ளே தான் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்திய உணவே வந்து அங்க தாராளமா கிடைக்குது. ஸோ அதை பத்தி வந்து ஒன்றும் உணவை பொறுத்தல வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது இந்த பிலிப்பைன்ஸ்ல வந்து பழகுற விதத்தை வந்து நீங்க கேட்டீங்க. நார்மலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடியவங்க, வெரி ஹம்பிள். அதாவது வந்து நம்ம அதுவும் இந்தியர்கள் மேல வந்து தனிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மரியாதை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதனால வந்து எந்த விதமான ஒரு இப்ப பசங்களே முன்னாடி இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர் மாணவர்கள்னால ஒரு ராகிங் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு விஷயங்களும் வந்து அங்க நடந்தது கிடையாது. பிளஸ் இந்த யூனிவர்சிட்டியை பொறுத்தல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி வந்து தனி டேக் கேர் பண்றதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சு அதை வந்து மானிட்டர் பண்றாங்க. ஸோ அதை பொறுத்தல வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கண்டிப்பா. இப்போ வந்து நீங்க சேர்த்தி விடுற அந்த அரசு கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா பகுதி நேர வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி பேசுவோம். ஒரு நேயர் தொடர்பு இருக்காங்க. வணக்கம், கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார் வணக்கம், சொல்லுங்க. பிலிப்பைன்ஸ்ல இயற்கை சூழல் நிறைய இல்லைன்னு சொல்றாங்க, பூகம்பம் அது மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, அங்க படிக்கிறது இப்போ நல்லா இருக்குங்களா? ஓகே, கால சீதோஷண நிலை பத்தி கேக்குறீங்க. ஓகே, கால சீதோஷண நிலை எப்படி இது இருக்கும்? பிலிப்பைன்ஸ் சொன்னோடனே மக்களுக்கு பூகம்பம் தான் நினைவு வரும். பூகம்பம், சுனாமி பூகம்பம் எல்லா இடத்துலயும் தான் வருது. இருந்தாலும் பிலிப்பைன்ஸ்ல ரொம்ப அவங்க கேக்குறாங்க. இந்த நாங்க சேர்த்து விடுற யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் வந்து வீகான் சிட்டில இருக்கு. வீகான் சிட்டி வந்து 16th செஞ்சுரியில உள்ள கட்டடங்கள் கூட அங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க. ரோட்வேஸ்ல நம்ம மணிலால இருந்து போலாம், கடல் மட்டத்தோட உயரமா இருக்கு. அதனால சுனாமிக்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. இந்த 16th செஞ்சுரி கட்டடங்கள்லாம் இருக்கிறது எதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அங்க சுனாமி பூகம்பம் வரலன்றத ப்ரூவ் பண்றதுதான் அது. அதனால இந்த யூனிவர்சிட்டி இந்த சைடு வந்து வெஸ்டர்ன் சைடு இது வருது. அதனால இந்த சைடு வந்து ஈஸ்டர்ன் சைடு தான் அதோட பாதிப்பு எல்லாம் இருக்கும். வெஸ்டர்ன் சைடுல பாதிப்பு இல்ல, பாதுகாப்பான ஏரியா தான். கண்டிப்பா. சார் வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி தோராயமா எவ்வளவு அமௌண்ட் வரும்? ஏன்னா அது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா பிலிப்பைன்ஸ்ல படிக்கணும், இங்க வந்து விலை ஜாஸ்தி அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிலிப்பைன்ஸ்ல எவ்வளவு ஆகும் அப்படின்றத பத்தி பேசலாம். ஒரு நேயர் தொடர்பு இருக்காங்க. வணக்கம், கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, நாங்க மணப்பாறையில இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க மேடம், சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார், இப்ப மத்த கண்ட்ரீஸ்ல படிக்கும்போது எம்சிஐ எழுதணும் அப்படின்றாங்க. பட் பிலிப்பைன்ஸ்ல படிச்சா எழுத வேண்டியது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது சார். அது என்ன சார்? இல்லம்மா, இது தப்பான கருத்து. ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதணும். 4 டெவலப்டு கண்ட்ரீஸ் இருக்கு, USA, UK, ஜஸ்ட் லைக் தட். அந்த கண்ட்ரீஸ்ல மட்டும் படிச்சுட்டு வந்தாதான் எழுத வேண்டாம். பிலிப்பைன்ஸ்ல படிச்சா நீங்க எழுதணும். ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் பிலிப்பைன்ஸ், ரஷ்யா எங்க படிச்சாலும் நீங்க எழுதணும். இதுல ரஷ்யா, சைனா படிச்சவங்க தான் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பார்த்து பயப்படுறாங்க, பாஸும் ஆக மாட்டேங்கிறாங்க. பிலிப்பைன்ஸ்ல உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்ல. ஏற்கனவே சொன்னேன், லவ் பட்டேல் வந்து டாப்பரா இருக்கிறாரு. அவர் நம்ம காலேஜ்ல படிச்சவர் தான், யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ். அதனால நீங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் பத்தி பயப்பட வேண்டியது இல்ல. ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதணும் பிலிப்பைன்ஸ்ல படிச்சுட்டு வந்தாலும். கண்டிப்பா. இவங்களுக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கு வந்து பயப்படுறாங்க. சோ ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கு நீங்க ஏதாவது பயிற்சி கொடுக்குறீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கு தனியா பயிற்சி கொடுத்து தான் அவங்க பாஸ் ஆனன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த காலேஜ்ல வந்து ஃபுல்லா MD அமெரிக்கன் சிலபஸ் ஃபாலோ பண்றாங்க, பிராக்டிகல் ஓரியன்டட். அதனால இவங்க ஃபேக்கல்டிஸ் நடத்துறது, இவங்க படிக்கிறது எல்லாமே இவங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல டாப்பரா வர்ற அளவுக்கு தான் இருக்கு. அப்படி அவங்களுக்கு எதுவும் கைடன்ஸ் தேவைப்பட்டா நாங்க செஞ்சு தருவோம். கண்டிப்பா. அமௌண்ட் பத்தி கேட்டேன், தோராயமா எவ்வளவு? கண்டிப்பா. அதாவது இந்த யூனிவர்சிட்டி வந்து நாங்க முக்கியமா வந்து செலக்ட் பண்ணதுக்கு ஒரு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லைக் நடுத்தர வர்க்க மக்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து அந்த ஒரு மருத்துவ படிப்புல வந்து சேர்ந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுல தான். சோ அப்படி எங்களோட தேடுதல்ல கிடைச்சதுதான் வந்து இந்த ஒரு யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து 3 செமஸ்டர், அதாவது இங்க இருந்து அவங்க போய் படிக்கும் போது BSன்னு சொல்லி ப்ரீ மெடிக்கல்ன்ற கோர்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. சோ அதுல 3 செமஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 54,000 ரூபாய் ஒரு செமஸ்டருக்கு இது அவங்க பே பண்ணுவாங்க. சோ இதுக்கப்புறம் வந்து 4வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா என்மேட்னு ஒரு எக்ஸாம் அப்பியர் ஆவாங்க. அந்த என்மேட் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 4வது செமஸ்டர்ல இருந்து அடுத்து வரக்கூடிய 8 செமஸ்டருக்கு ஒரு செமஸ்டருக்கு 70,000 ரூபாய் தான். சோ இன்னைக்கு டோட்டலா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து 7.5 லட்சம் ரூபாய் தான் டியூஷன் ஃபீஸ் ஆகும். சோ இவ்வளவு குறைந்த டியூஷன் ஃபீஸ்ல வந்து இன்னைக்கு மருத்துவம் வந்து நீங்க இந்தியாவிலேயே படிக்கணும்னா கூட கண்டிப்பா வந்து முடியாது. சோ அந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் படிக்கணுங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஒரு கனவா லட்சியமா வச்சிட்டு இருக்கிறவங்க டெஃபினட்டா எங்களை தொடர்பு கொண்டு இந்த ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க கண்டிப்பா அட்மிஷன் கேட்டு வாங்கி பண்ணலாம். கண்டிப்பா. இதோட இன்னொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி புனேல படிக்கணும் அப்படின்றாங்க.
அப்படின்றாங்க. அது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது இங்க இருந்து டைரக்டா நீங்க பிலிப்பைன்ஸ்க்கு தான் படிக்கணும் அப்படின்றாங்க. ஆனா இங்கேயும் 1 இயர் ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் அப்படின்றாங்க. அது என்ன மேடம்? அதை பத்தி அதுக்கு என்ன விரிவாக்கம் கொடுக்குறீங்க? பிலிப்பைன்ஸ்ல more than 43 காலேஜஸ் இருக்கு. நாங்க என்ரோல் பண்றது யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல கவர்மெண்ட் காலேஜுக்கு. இங்க நாங்க அட்மிஷன் வாங்கி தந்த உடனே அவங்க நேரா பிலிப்பைன்ஸ் தான் போகணும். பூனேக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. பிஎஸ் ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ், எம்டி எல்லாமே நீங்க பிலிப்பைன்ஸ்ல தான் பண்றீங்க. சிலர் வந்து பிரைவேட் காலேஜஸ் பண்றாங்க. அவங்க தான் அங்க பூனேல வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ், நீங்க டைரக்டா போயிடலாம். சில காலேஜஸ் அப்படி பண்றாங்க. அதை பத்தி இல்ல. கண்டிப்பா தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். நெறிலை கல்வி செல்லும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். இணைந்திருங்கள். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Braino Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? More smiles, more heights, more dreams. CAD Center welcomes you. Internationally recognized certification, world-class courseware, training students as per industry requirements. Branches in 13 countries all over the world. For more details, visit nearest CAD Center. There is more in store. Class in the best, Braino Brain. Max in the fast, Braino Brain. Art in the great, Braino Brain. Sports in the first, Braino Brain. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Braino Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? கல்வி செல்வம் விளம்பரதார நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் அயல் நாட்டில் குறைந்த கட்டணத்தில் மருத்துவம் படிப்பு தொடர்பான வாய்ப்புகள் குறித்து நம்மிடையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷனுடைய நிர்வாக இயக்குநர் திருமதி சுபா அவர்களும் மேலாளர் திரு சரவணன் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் நேயர் தொடர்பு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு சில விஷயங்கள் பேசலாம். அதாவது சார், நீங்க பேசும்போது சொன்னீங்க மொத்தமாவே 5 வருடம் 4 மாதங்களில் சேர்த்து 7.5 லட்சம் ரூபாய் தான் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப ஃபுட் அண்ட் அகாமடேஷன் அதுக்கெல்லாம் சேர்ந்தது தானா, இல்ல நாங்க பெர் இயர் 7.5 லட்சம் ரூபாயா? இல்ல, இப்ப நான் சொன்ன ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒன்லி டியூஷன் ஃபீஸ் மட்டும் தான். சோ ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள கேம்பஸ்குள்ளே வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இட் இஸ் ஏர் கண்டிஷன்ட் அகாமடேஷன் தான். ஒரு ரூமுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்டூடெண்ட் தான் வந்து அவங்க அலோவ் பண்றாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுட், இப்ப சப்போஸ் வெஜிடேரியன் ஃபுட்டா இருக்கிறவங்களா இருந்தாங்க பாத்தீங்க அப்படின்னா 10,000 rupees per month. அதே நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஸ்டூடெண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 13,000 ரூபாய் வந்து ஒரு மாசத்துக்கு வந்து செலவாகும். சோ இது மட்டும் தான் வந்து அங்க வந்து அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவு டோட்டலா. அப்படியே இந்த ஃபுட் இது வந்து நீங்க 1 இயர் ஃபுல்லா பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பெர் மந்த் பே பண்ணலாம். இல்ல 3 months வராட்டி அல்ல 6 months வராட்டி பே பண்ணலாம். அதனால இந்த பேரண்ட்ஸ்க்கு எந்த பர்டனுமே கிடையாது. டியூஷன் ஃபீஸ் பெர் செமஸ்டர் பே பண்ணிடுவோம். இது வந்து பெர் மந்த் எப்படி 10,000 பே பண்றீங்களா இல்ல 30,000 3 மாசத்துக்கு சேர்த்து பே பண்ணிடுறா அப்படி பண்ணிடலாம். இதுல எந்த பர்டனும் கிடையாது. டோட்டலா பாத்தீங்கன்னா 14 to 15 lakhs more than enough to complete their studies. முழுதா முடித்து நம்ம செலவு மத்த இதர செலவுகள் எதுனாலும் எல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு போறது கூட நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒரு கால தொடர்பு இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கங்க. இப்போ நான் நான் போன வாரமும் பார்த்தேன், பையனை சேர்க்கலான்னு இருக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து இதுல பூ அங்கீகாரம், ஏன்னா எம்சிஏனா பூ பெர்மிஷன் இருக்கணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு WHO பெர்மிஷன் இருக்குதா? எம்சிஏல வந்து இப்போ நீங்க பெர்மிஷன் இருக்கு இப்ப சொன்னீங்க. உங்களுக்கு வந்து அங்க சேர்த்து விடுறதுக்கு ஆத்தரைசேஷன் வச்சிருக்கீங்களா? இதுகளை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. அதாவது சார், கண்டிப்பா வந்து ஒரு ஆத்தரைசேஷன் இல்லாம வந்து ஒரு யூனிவர்சிட்டி கண்டிப்பா தொடங்க முடியாது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய லிஸ்டட்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலயுமே வந்து கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணலாம். சோ நீங்க எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து MCI லிஸ்ட், அதாவது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் உடைய லிஸ்டட் நேம் இருக்கா அப்படின்றது கண்டிப்பா எங்களால காமிக்க முடியும். பிளஸ் எங்களோட ஆத்தரைசேஷன் பத்தி கேட்டீங்க. எங்களோட ஆத்தரைசேஷன் எந்த ஒரு ஆத்தரைசேஷன் இல்லாம டைரக்டா எங்களால கண்டிப்பா பண்ண முடியாது. நீங்க எங்களோட அலுவலகத்துக்கு வாங்க, எங்களுக்கு என்ன ஆத்தரைசேஷன் இருக்கு, நாங்க எப்படி பண்ணிட்டு இருக்கோம்ன்றதை நீங்க தாராளமா பார்க்கலாம். அதுக்குரிய ப்ரூஃப் என்ன உங்களுக்கு வேணும்னாலும் அந்த ஆத்தரைசேஷன் லெட்டர் காமிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். கண்டிப்பா. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. இப்போ வந்து ஃபாரின்ல படிச்சா வந்து இங்க வந்து வேலை கிடைக்காது, தரம் அப்படிங்கிற மாதிரிதான ஒரு சூழ்நிலை தான் காணப்படுது. சோ வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் இந்தியாவில? அப்புறம் தொடர்ந்து நம்ம பிலிப்பைன்ஸ்லயே வேலை செய்யலாமா, இல்ல இந்தியாவில தான் வந்து வேலை செய்ய முடியுமா, இல்ல மேற்கொண்டு ஏதாவது படிப்புகளுக்கு நீங்க திருப்பி MD பண்ணணும் அப்படின்னா, MBBS முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி MDயோ இல்ல வேற ஏதாவது சர்ஜரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு கைட் பண்றீங்களா? ஆமா,
இது எம்டி படிக்கிறப்பயே யூஎஸ்எம்எல்ஏன்னு ஒரு எக்ஸாம் வரும். இது வந்து அமெரிக்கன் கண்டக்ட் பண்ற இது. ஸ்டெப் 3 3 ஸ்டெப்பா பண்ணணும். ஸ்டெப் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 3rd இயர்லயே எழுதிடலாம். செகண்ட் அதை கிளியர் பண்ணிட்டோம்னா செகண்ட் ஸ்டெப் வந்து 4th இயர் கம்ப்ளீட் பண்ணணும்னு எழுதலாம். இது ரெண்டையும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். இது வந்து ரெண்டுமே ஆன்லைன் தியரி எக்ஸாம். 3வது ஸ்டெப் வந்து பிராக்டிக்கல். அது வந்து அமெரிக்கால போய் தான் பண்ணணும். 18 hours கண்டினியூஸ் பிராக்டிக்கல் வரும். அதை 2 daysல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோம்னா அங்கேயே ஹையர் ஸ்டடீஸ் எம்எஸ் அமெரிக்கா படிக்கலாம். அங்க ஸ்டைஃபண்ட் வந்து 10 to 20 lakhs தருவாங்க. அது வாங்கிட்டு நம்ம படிக்கலாம். அப்படியே அங்கேயே கண்டினியூ பண்ணிட்டு நீங்க அமெரிக்கால செட்டில் ஆறீங்களா இல்ல திருப்பி இந்தியா வரீங்களா அது உங்க இஷ்டம். இங்க இந்தியாலயும் வேலை வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து நீங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதிட்டு எம்சிஐல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இன்டர்ன்ஷிப்பை முடிச்சுட்டு இங்க படிக்கனாலும் படிக்கலாம், வேலை பார்க்கனாலும் படிக்கலாம். எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டிப்பா நேய தொடர்பு இருக்காங்க. வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ, நீங்க பேசுறது கேக்குது, சொல்லுங்க. வணக்கம் சார், நாங்க இங்க ஈரோடு மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? சார், இப்ப என்னோட அண்ணன் பையனை வந்துங்க சார் சைனால சேர்த்திருக்காங்க. சரி. அங்க எப்படி சார் ஸ்டடிஸ் வேல்யூபிளா இருக்குமா? இங்க வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்குமா சார்? இப்போ என்ன படிக்கிறாரு சைனால? இல்ல சார், இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் போறாரு சார். போறாரு, மெடிசன் தான் படிக்க போறாரா? ஆமா, எம்பிபிஎஸ் சார், எம்பிபிஎஸ். ஓகே. சைனா பத்தி கேக்குறாரு சார். நம்ம இப்ப வந்து மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டு பசங்களை வைக்கிறோம். அது படிக்க வைக்கிறது வந்து நல்ல கண்ட்ரியா எப்படின்றத நம்ம கொஞ்சம் விசாரிச்சுட்டு தான் வைக்கணும், சேர்க்கணும். இப்ப நான் வந்து பிலிப்பைன்ஸ் ஏன் சொல்றேன்னா, பிலிப்பைன்ஸ்ல வந்து கிளைமேட் வந்து நம்ம டிராபிக்கல் கிளைமேட். லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. ஏன்னா எல்லாமே 3rd largest இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. அதனால லாங்குவேஜ் பிரச்சனை கிடையாது. நீங்க சைனாக்கு இப்ப போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனால ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் பேரியர் வரும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் சொன்னாலுமே கேஸ் சீட் எல்லாமே அங்க வந்து சைனீஸ் லாங்குவேஜ்ல தான் வரும். அதனால நீங்க உங்களுக்கு தெரியாமலே நீங்க சைனீஸ் லாங்குவேஜ் படிச்சு தான் ஆகணும். அப்புறம் ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸ் சொல்லுவாங்க. நிறைய பேஷண்ட்டை தொட்டு பார்க்கணும்னா உங்களுக்கு சைனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் நீங்க பார்க்க முடியும். அந்த இப்ப பிலிப்பைன்ஸ்ல படிச்சீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது. இங்கிலீஷ்லயே எல்லாமே. ஏன்னா பிலிப்பைனோ லாங்குவேஜ் வந்து அழிஞ்சு போன ஒரு மொழி தான். உங்களுக்கு எழுத்து வடிவமே ஆங்கிலம் தான். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் வச்சு யூஸ் பண்றாங்க. அதனால எல்லாருமே இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனா நமக்கு லாங்குவேஜ் பேரியர் கிடையாது. அப்புறம் கிளைமேட் வந்து டிராபிக்கல் கிளைமேட் பிலிப்பைன்ஸ்ல. சைனால உள்ள தள்ளி போயிட்டோம்னா ரொம்ப கோல்டா இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், பிலிப்பைன்ஸ் வந்து நம்மளோட நட்பு நாடு. சைனா எப்படின்னு உங்களுக்கே தெரியும், கோல்டு வார் போயிட்டே இருக்கும். இப்போ அடிக்க போனோம்னா 5 வருஷம் நிம்மதியா படிச்சுட்டு வரணும். இடையில ஓடி வர்ற மாதிரி இருக்கக்கூடாது. கண்டிப்பா மேடம். அதாவது இப்போ உங்களுடைய இதுல நுழைவு தேர்வு இனி அடுத்து எப்ப இருக்கு, மாணவர் சேர்க்கை, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா இதுல பொறுத்தல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து லைக் இப்போ இங்க பிலிப்பைன்ஸை பொறுத்தல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ் கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துல வந்து ஒரு 2 முறையா தொடங்குவாங்க. இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நவம்பர் மாசம் வந்து 2ஆம் தேதி அவங்களுக்கு அங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சோ அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெளிநாடுகள்ல போய் மருத்துவம் படிக்கணும்ன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கு. ஆனா சில ஒரு விழிப்புணர்ச்சி இல்லாதனால அவங்க வந்து பாஸ்போர்ட் கூட எடுக்காம நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்களை தொடர்பு கொண்டு வரக்கூடிய பேரண்ட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து பாஸ்போர்ட் இன்னும் அப்ளை பண்ணல, இதுக்கப்புறம் தான் சார் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ அதுக்கு கண்டிப்பா வந்து ஏன்னா போய் இன்னைக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணா நாளைக்கு கிடைச்சிடும்ன்ற மாதிரி கிடையாது. இட் இஸ் டைம் இன்வால்வ்ஸ். சோ கண்டிப்பா வந்து எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு 35-40 நாள் வந்து கண்டிப்பா இருக்கும். சோ அப்படி இருக்கிற ஒரு சமயத்துல இவங்க வந்து கண்டிப்பா இந்த செப்டம்பர் எண்டுக்குள்ள அந்த விசா ப்ராசஸ் அது எல்லாமே நம்ம முடிச்சாதான் வந்து ஜாயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சோ போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க டெஃபினட்டா இமீடியட்டா வந்து தொடர்பு கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ரெண்டாவது அங்க இந்த பிஎஸ் கோர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான நுழைவுத் தேர்வு அப்படின்றது வந்து எதுவும் கிடையாது. அவங்க வந்து இங்க நம்மளுடைய +2ல வந்து அவங்க வந்து அந்த 50% மார்க் எடுத்திருந்தாங்கனாலே நம்மளோட எம்சிஐ வந்து அப்ரூவ் பண்றாங்க. அதே கண்டிஷன்ஸ் தான் அங்கேயும் இருக்கு. சோ தாராளமா வந்து அவங்க அந்த ஒரு 50% வச்சு ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பா. அதாவது இந்தியால வந்து நம்ம மெடிக்கல் கட் ஆஃப்ல கிடைக்கல அப்படின்னா அவங்க மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிஎஸ்சி சயின்ஸ் இல்ல பிஎஸ்சி நர்சிங் அந்த மாதிரியான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்க. இந்த மாதிரி சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க வந்து நாங்க படிக்கணும்னு ஆசைப்படுறோம், 1 வருஷம் படிச்சிருக்கோம் பிஎஸ்சி சயின்ஸ்ல, திருப்பி நான் வந்து மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த டைம்ல என்ரோல் பண்ண முடியும் வாய்ப்பு இருக்கு. பிஎஸ்சி படிச்சுட்டும் படிக்கலாம். பிஎஸ்சில இன்ஜினியரிங் சேர்ந்துட்டேன் கிடைக்கலையே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இன்ஜினியரிங் சேர்ந்திருப்பாங்களா, அக்ரி சேர்ந்திருப்பாங்க, எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணலாம். ஒருவேளை பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்கன்னா அங்க ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் பிஎஸ் படிக்காம டைரக்டா எம்டி என்மேட் அப்பியர் ஆயிட்டு எம்டி ஜாயின் பண்ணிடலாம். இல்லைன்னா அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்களோ அதை யூனிவர்சிட்டிக்கு நாங்க அவங்க சர்டிபிகேட் அனுப்போம். அவங்க அனலைஸ் பண்ணி எத்தனை செமஸ்டர் குறைச்சிக்கலாம்ன்றத சொல்லுவாங்க. அதுபடி சேர்ந்துக்கலாம். படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் நீங்க கைட் பண்றோம். எல்லா கைடன்ஸும் நாங்க கொடுப்போம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துல ஆட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா
இப்போ ரஷ்யா உக்ரைன் அந்த மாதிரி இதுல எவ்வளவு பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்றது தெரியும். ஸோ எவ்வளவு லட்சக்கணக்கான பணத்தை செலவு பண்ணிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிட்டு அவங்களால வந்து திருப்பி வந்து நிம்மதியா வந்து படிக்க முடியாம ஒரு உயிருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையில திரும்பி வந்துட்டு இங்க கேட்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கும் பதில் சொல்ல முடியாம அந்த பசங்களுக்கு அந்த படிக்கணுங்கிற அவங்களுடைய லட்சியம் வந்து தவறி போகுதுன்ற மாதிரி இருக்காங்க. இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு கடந்த வாரங்களில் பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அப்ரோச் பண்ணி சில பேர் அட்மிஷனும் ஆயிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் வந்து கண்டிப்பா டாக்டர் படிக்கணும்ன்றது ஒரு கனவா இருக்கும் போது டெஃபினட்டா வந்து அது ஒரு அமைதியான ஒரு முறையில, ரெண்டாவது வந்து செலவு கம்மியான ஒரு விஷயத்துல போய் கண்டிப்பா வந்து முடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்க எவ்வளவு படிச்சிருக்காங்களோ, ஏற்கனவே அவங்க படிச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த மார்க் ஷீட் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அதை அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா யூனிவர்சிட்டியில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பாடம் அளவு, அதாவது அவங்களுடைய வருஷங்கள் வந்து கம்மி பண்றதுக்கு வந்து கண்டிப்பா வந்து அவங்களுடைய யூனிவர்சிட்டியில அனுமதி இருக்கு. அதை என்னன்றதை நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா நேய தொடர்பு இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், பழனியப்பன் வத்தலக்குடிலிருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க பழனியப்பன், உங்களுடைய கேள்வி என்ன? சார் இப்ப கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இவங்க எப்போ பிரேக் கிடைக்கும் சார் இவங்களுக்கு? சார் ஓகே, கண்டிப்பா. இது வந்து டிராபிக்கல் கிளைமேட் சொன்ன பிலிப்பைன்ஸ், அதனால நமக்கு எப்போ லீவோ அதே மாதிரி ஏப்ரல் மே தான் அங்கேயும் வெக்கேஷன் லீவ் விடுறாங்க. அப்புறம் டிசம்பர்ல கிறிஸ்மஸ் லீவ் ஒரு 15 to 20 days கிடைக்கும் only லீவ். கண்டிப்பா, அதனால உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இடையில வரணும்னாலும் வந்துக்கலாம். இடையில பேரண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுமா? பேரண்ட்ஸ் போய் பார்க்கலாம். அவங்களுக்கு கைடன்ஸ், விசா போட்டு தர கைடன்ஸ் நாங்க கொடுப்போம். அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த மாதிரி பேரண்ட்ஸ் போய் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்து யூனிவர்சிட்டிலே வந்து அவங்க வந்து சப்போஸ் யூனிவர்சிட்டில அந்த டைம்ல வந்து கெஸ்ட் ரூம்ஸ் வந்து இது இருந்தது, வெக்கேட்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதையும் ப்ரொவைட் பண்றாங்க. பிளஸ் யூனிவர்சிட்டிஸ் பக்கத்திலேயே ஸ்டே பண்ணி போய் பார்த்துட்டு வரதுக்கு எல்லாமே இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்ஸ் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால அவங்களே வந்து இந்த மாதிரி பேரண்ட் வர்றாங்கன்னு விருப்பத்தை தெரிவிச்சாங்க அப்படின்னா அவங்களே விசா ப்ராசஸ் பண்றது எல்லாமே பண்ணி தராங்க. ஸோ நம்மளோட கைடன்ஸுமே வந்து அதுல இருக்கிறதுனால ஈஸியா போய் பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பா. இன்னொரு நேய தொடர்பு இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், நான் கொடைக்கானல்ல இருந்து முத்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? சார், என் பையன் வந்து பிஇ சிவில் படிச்சிருக்காரு சார். சரி. அவர் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்றாரு சார். என்ன படிக்கணுங்கிறாரு? ஸ்ட்ரக்சர் இன்ஜினியரிங் சார். முடிச்சிட்டா இருப்ப. ஓகே, இந்த நிகழ்ச்சி வந்து மருத்துவம் படிப்பு தொடர்பான நிகழ்ச்சி. ஓகேங்களா? ஓகே, இன்னொரு நேய தொடர்புல இருக்காங்க. வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், குன்னூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். டாக்டர் வந்து 3rd year பிஎஸ்சி நர்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. அவங்க வந்துட்டு மெடிக்கல் இது எம்பிபிஎஸ் தாராளமா சேரலாம். நீங்க கீழே ஸ்க்ராலிங்ல 2 நம்பர் இவங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கு, நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அதை சேவ் பண்ணிக்கோங்க, கால் பண்ணி கேளுங்க. சரிங்களா சார்? இவங்க ஆபீஸ் எங்க சார்? சென்னையில தாங்களா? இன்னும் இருக்கு, அவங்க சொல்லுவாங்க சென்னையில தான் இருக்கு, வடபழனியில. மீண்டும் ஒரு முறை சொல்லுவாங்க, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா. நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நேயர்களுக்கு வந்து நிறைய பேர் உங்களுடைய இது எங்க இருக்கு, எப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அதை பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.25 லட்சம் ரூபாய் தான். 5 வருடம் 4 மாதங்களுக்கு 7.25 லட்சம் ரூபாய் தான். ஆனா உங்களுடைய நீங்க முதல்ல ஆரம்பிக்கும் போது சொல்லும்போது ஏழை மாணவர்களும் நடுத்தர மாணவர்களும் மருத்துவம் படிக்கணும்னு சாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக நீங்க ஏற்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னீங்க. அது ரொம்ப அருமையான அந்த வேர்டு. அதனால இருந்தாலும் அதையும் கட்ட முடியாம சில பேர் இருப்பாங்க. அதற்கு வங்கி கடனுக்கு நீங்க ஏதாவது வழிவகை செய்து கொடுக்குறீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சார். அதாவது வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா கையில பணம் சேர்த்து வச்சுட்டு படிக்கிறாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் ப்ரொவைட் பண்றதுக்கு வந்து டெஃபினட்டா வந்து வாய்ப்புகள் இருக்கு. சோ வங்கி கடனுக்கு வந்து உரிய சப்போர்ட் எல்லாமே நம்ம கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அலுவலகத்துல தொடர்பு கொள்ளுங்க. டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வங்கி கடன் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போ நேர் கேட்ட மாதிரி இடையில பார்த்த நேயர்களுக்காக உங்களுடைய அலுவலகம் எங்க இருக்கு, உங்களை தொடர்பு கொள்ளணும், எப்பெல்லாம் தொடர்பு கொள்ளலாம், என்னென்ன கொண்டு வரணும் அவங்க வர்ற மாணவர்கள், அதை பத்தி சொல்லுங்க. அதாவது இங்க நம்மளுடைய அலுவலகம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து வடபழனியில 100 அடி ரோட்ல லக்ஷ்மண் ஸ்ருதி மியூசிக்கல்ஸ் பக்கத்துல தான் வந்து இருக்கு. சோ ரொம்ப வந்து மெயின் ரோட்லயே தான் இருக்கு. அதனால வந்து கண்டுபிடிக்கிறதுல வந்து அட்ரஸை தேடி கண்டுபிடிக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொண்டு வரும்போது, அதாவது நீங்க வரும்போது கண்டிப்பா வந்து சில சமயத்துல என்னன்னா பெற்றோர்கள் மட்டும்தான் வர்றீங்க, அதுக்கப்புறம் தான் வந்து மாணவர்களை கூட்டிட்டு வரணும்ன்றத பத்தி நினைக்கிறீங்க. நீங்க எங்க கிட்ட வந்து இதை பத்தி விசாரிக்கும் போதே வந்து நீங்க மாணவர்களையும் கூட கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா போய் படிக்க போறவங்க அவங்க தான், அவங்களுக்கு நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள இருக்கும். ரெண்டாவது வந்து சில பயங்கள் கூட இருக்கலாம். சோ அவங்க நேரடியா அதை வந்து கலந்து பேசி அவங்களுக்கு வந்து முடிவெடுக்கிறதுக்கு நல்ல இதா இருக்கும். சோ நீங்க வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க பசங்களுடைய மார்க் ஷீட், மற்றபடி அவங்களுடைய டிசி, பர்த் சர்டிபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, பாஸ்போர்ட் இருந்தது அப்படின்னா பாஸ்போர்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி, இது எல்லாமே எடுத்துட்டு மேக்ஸிமம் எவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்களோ அவ்வளவு சீக்கிரம் எங்களால ப்ராசஸ் முடிச்சு உங்களுக்கு அட்மிஷன் வாங்கி தர முடியும். கண்டிப்பா. மருத்துவம் படிக்கணும்னு ஆர்வம் இருக்கு, ஆனா தயக்கமும் இருக்கு. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கும் மருத்துவம் படிக்கணும்னு, என் பிள்ளைங்களை மருத்துவம் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனாலும் கொஞ்சம் யோசனையா இருக்கு அப்படிங்கக்கூடிய தயங்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்க சொல்ற அறிவுரைகள் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. ரொம்ப தயக்கமா இருந்துச்சுன்னா அங்க கீழே நம்பர் ஓடுதுல, வாங்க கூப்பிடுங்க,
உங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் தரோம் பெற்றோர்களுக்கு, அப்புறம் மாணவர் தரோம். அதாவது மருத்துவம் படிக்கணும் நம்ம மனசுல ஃபிக்ஸ் ஆனாதான் தொடர்ந்து படிக்க முடியும். தயக்கத்தோட இருக்கிறது வந்து பணம்னால வரும். இது வந்து ரொம்ப கம்மியான பணம், அதனால இதை விட கம்மியா எங்கேயுமே மருத்துவம் படிக்க முடியாது. கிளைமேட், பாதுகாப்பு எல்லாத்துக்குமே நாங்க சாப்பாடு எல்லாத்துக்குமே நாங்க 5.4 இயர்ஸ் முடிச்சுட்டு வர வரைக்கும் நாங்க பாதுகாப்பா பாத்துக்கிறோம் மக்களை. அதனால எந்த பயமும் இல்லாம நீங்க அனுப்பலாம். அதுக்கும் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வாங்க, ஆபீஸ்க்கு வாங்க, உங்க சந்தேகத்தை கிளியர் பண்றோம். பழைய மாணவர்கள் நாங்க அனுப்பிச்ச மாணவர்களோட பேச வைக்கிறோம், எல்லாமே செய்யறோம் உங்களுக்கு. கண்டிப்பா. மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன்ல ஒரு சிறப்பு சலுகைகள் ஏதாவது இருக்குதா? மாணவர்கள் வந்து என்ரோல் பண்றவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் ஏதாவது கொடுக்குறீங்களா, ப்ரொவைட் பண்றீங்களா? ஆஃபர்ஸ் கொடுக்க நானே சீட்டு கம்பெனி நடத்தல, மாணவர்களை படிக்க வைக்கிறோம். இந்த ஆஃபர்ஸ் கொடுக்குறோம்னு நினைச்சிட்டு ஆசைப்பட்டு போய் இங்க இருந்து பிளைட்ல யாரா டாடா காட்டி அனுப்பிச்சிருவாங்க. அதோட உங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்ன உதவியோ யாரும் செய்ய மாட்டாங்க. நாங்க நீங்க 5.4 இயர்ஸ் முடிக்கிற வரைக்கும் கூட இருக்கிறோம். அதிகபட்சம் அதுக்கு மேல படிக்க ஆசைப்பட்டாலும் கைட் பண்றோம். இங்க வந்து டெஸ்ட் எழுதிட்டு இன்டர்ன்ஷிப் முடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க கைட் பண்றோம். அதனால நாங்க ஆஃபர்ஸ் கிடையாது, லோ பிரைஸ்ல உங்களுக்கு மெடிக்கல் படிக்கிறதுக்கு நாங்க ஆஃபர் பண்றோம், அவ்வளவுதான். கண்டிப்பா. இவ்வளவு நேரம் நேரில் கேட்டு கேள்விக்கு நான் கேட்டதுக்கு ரொம்ப அழகா தெளிவா விளக்கமா பதிலளிச்சீங்க. மிக்க நன்றி இருவருக்கும். நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.